சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஜாஃபர் சாதிக்கின் கூட்டாளியான ஜோசப்பிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் அன்பரசன் வழங்குகிறார். அன்பரசன், ஜாஃபர் சாதிக்கினுடைய வழக்கு தீவிரமடைந்திருக்கிறது, விசாரணைகள் தீவிரமடைந்திருக்கின்றன. ஜோசப்பிடமும் தற்பொழுது தீவிரமாக விசாரணை நடைபெற்று வருகிறது. விசாரணை நிலவரம் என்ன? போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட திமுக முன்னாள் நிர்வாகியான ஜாதிக்கை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்து தற்போது 3 நாட்கள் போலீஸ் கஸ்டடி வாங்கி சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து தீவிர விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் ஜாஃபர் சாதிக்கின் பினாமியாக கூறப்படும் ஜோசப் ஸ்டாலின் என்பவரை தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் கொல்கத்தா மற்றும் ஒடிசா ஆகிய பகுதிகளுக்கு நேரில் அழைத்துச் சென்று விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட திமுகவின் முன்னாள் நிர்வாகியான ஜாஃபர் சாதிக்கை 3 நாட்கள் போலீஸ் கஸ்டடி எடுத்து தற்போது சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து தற்போது 2ஆம் நாளாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் ஜாஃபர் சாதிக் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்திருக்கிறது அமலாக்கத்துறை. இந்த நிலையில் ஜாஃபர் சாதிக்கின் பினாமியாக செயல்பட்டதாக கூறப்படும் ஜாஃபர் சாதிக்கின் நண்பரான ஜோசப் ஸ்டாலின் என்பவரது வீட்டில் நேற்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக ஆவடி அருகே இருக்கக்கூடிய காமராஜர் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஜோசப் ஸ்டாலின் என்பவரது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக நேற்று சென்னையில் 2 இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்றது. குறிப்பாக ஜோசப் ஸ்டாலின் என்பவருக்கு சொந்தமான 2 இடங்களிலும் இந்த சோதனையானது நடைபெற்றது. குறிப்பாக சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் ஜாஃபர் சாதிக்கு பினாமியாக செயல்பட்டு வருகிறார் என கூறி இந்த சோதனையானது நடத்தப்பட்டது. இதன் முடிவாகத்தான் நேற்று இரவு ஜாஃபர் சாதிக்கின் நண்பரும் அவரது பினாமியாக கூறப்படுகிற ஜோசப் ஸ்டாலின் என்பவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னை நுங்கம்பாக்கம் அலுவலகத்திற்கு அழைத்து வந்து விசாரணையில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதில் அவர் ஆன்லைன் மூலமாக ட்ரேடிங் பிசினஸ் செய்து வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ட்ரேடிங் பிசினஸில் கொல்கத்தா மற்றும் ஒடிசா ஆகிய பகுதிகளில் பல்வேறு இடங்களில் சொத்துக்கள் வாங்கியிருப்பதாகவும் அவர் தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில்தான் அவரிடம் விசாரணை நடத்துவதற்காக ஜோசப் ஸ்டாலினை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கொல்கத்தா மற்றும் ஒடிசாவில் நேரடியாக அழைத்துச் சென்று விசாரணை நடத்துவதற்காக தற்போது அவரை அங்கு அழைத்துச் சென்று விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் நேற்று மட்டுமே ஜாஃபர் சாதிக்கின் மனைவி அமினா என்பவரிடமும் இந்த சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு குறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்தார்கள். குறிப்பாக ஜாஃபர் சாதிக்கின் வங்கி பண பரிவர்த்தனைகள் குறித்த விவரங்களை கேட்டும் அமினாவிடம் 6 மணி நேர விசாரணை நடைபெற்றது. இந்த நிலையில்தான் ஜாஃபர் சாதிக்கின் நண்பரும் அதே போன்று அவரது பினாமியாக கூறப்பட்டவருமான ஜோசப் ஸ்டாலின் என்பவரை கொல்கத்தா மற்றும் ஒடிசா ஆகிய பகுதிகளுக்கு அங்கு வாங்கியிருக்கும் சொத்துக்கள் குறித்து விசாரணை நடத்துவதற்காக தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரிடம் நேரில் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கின் வழக்கானது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரப்படுத்தியிருக்கின்றனர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன்.